மச்சான் மச்சான் இந்த படத்தில் கதை வசனம் திரைக்கதைனா என்ன மச்சான்? அப்பா என்னடா பிரச்சனை உனக்கு? கதையா திரைக்கதையா வசனமா? திரைக்கதை. திரைக்கதை. திரைக்கதை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாடா ஏஸ், ஒரு டாடா ஏஸ், ஒரு காரு, ஒரு காரு, ஒரு டூ வீலர், ஒரு டூ வீலர். அப்படியே நம்ம கதைக்குள்ள போகிறோம். அப்படியே நம்ம கதைக்குள்ள போகிறோம். இது 3 இப்போ ஆக்சிடென்ட் ஆகுது. 3மா? ஆமாம் 3. ஃபஸ்ட்டு டாடா ஏஸ். என்னப்பா அடிக்கிற வயல்ல ஜாக்கிங்லாம் வர? ஏன்னா நீ வேற அவன் வயிற்றுச்சல அவனுக்கு ஏயா லவ் பண்றியா? வந்தா வீட்டுக்கு செல்லம் செல்லம் கூட்டு வந்தா, கூட்டு வந்து பள்ளத்துல தள்ளிட்டு போயிட்டா. அவ்வளவு தூரம் கூட்டு வந்தாயா? நடு ரோட்ல இறக்கிட்டு போயிட்டா. என்னத்துக்கு? ஏன்டி முன்னாடி விட கொஞ்சம் குண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தூக்கி போட்டு போயிட்டாயா? எம்டெக் முடிச்சிருக்கையா? யோ நான் எம்பிஏயா. அப்ப ஏன் பாஸ் இப்படி? அட போயா, 10வதுலயே கல்யாணம் பண்ணயா. 10வதுல கல்யாணம் பண்ணி ஒரு ஃபுல் டே பார்க்காம இருக்க முடியாதுயா. ஆனா இப்ப ஒரு ஃபுல் அடிச்சாதான் பார்க்க முடியுது. ஏன்னா அவ்வளோ டார்ச்சரா? சனிங்கிட்ட இப்ப கூட சண்டை தாயா. ஒன்னும் இல்லையா, ஒரு நாள் முன்னாடி காஃபி கொடுத்தாயா. காஃபில ஏண்டி சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டு வச்சிருன்னு கேட்டையா. அதுக்கு அவ சொன்னா இது காஃபில சாம்பாருன்னாயா. ரைட்டு. அப்புறம் என்ன, வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். 2 நாளா வீட்டுக்கே போலையா. அடிச்சு தத்திட்டாங்களா? ஏன்பா இந்த பொண்ணுங்களே அடுத்து பைக்கில் ஒரு பிடெக் கிராஜுவேட்டு. கடவுளே, பிடெக் படின்னு அப்பா தான் தலையில் அடித்து அனுப்பி விட்டாரு. இப்போ என்னடா தண்டை சொருன்னு என்ன வெளில துரத்தி விட்டாரு. நான் வேலைக்கு போக மாட்டேன். நான் சொன்னேன் ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்க பசங்களாம் என்ன கலாய்க்கிறானுங்க. சரி கால் சென்டர் வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் பொண்ணுங்களாம் ஃபோன் பண்ணி கலாய்க்குதுங்க. அதுக்கு நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. சரி பெட்ரோல் பங்கில் வேலைக்கு போகலான்னு பார்த்தா அவனும் ஓவர் குவாலிஃபிகேஷனுக்கு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறான். நான்லாம் எங்கே போய் சாவறதுனே தெரியல. இப்போ குடிச்சிட்டு ஃபோன் பேசிட்டு காருக்காரன் வரான். இந்த மச்சான் அவினாஷ் கால் பண்ணி சரக்கில்றா. இந்த மச்சான் பேசுடா. அவினாஷ் லைன்ல சரக்கில். ஹலோ ஹலோ. இப்போ அந்த 3 வண்டியும் ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஐயோ, சபா ஏன் மச்சான் பாதிலே வந்துட்டான்? மச்சான் என்னடா? தலைவர் படத்தை பார்த்தியா மச்சான்? பார்த்தேன்டா. தலைவர் படத்தையும் பார்த்தேன், தலைவர் படத்து கூட்டத்தையும் பார்த்தேன். நடத்து. என்ன மச்சான்? என்னடா? சரி அதை விடு, நம்ம கதைக்கு வா. எது திரைக்கதையா? ஆமாம் மச்சான். சொல்லு, அதுல என்ன டவுட் உனக்கு? திரைக்கதைக்கு கதை சொன்னல, அந்த கதையில் ஏன் ஆக்சிடென்ட் ஆகல? டேய் அதான்டா, அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு மக்களை திகை பூட்டுற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அதிர்ச்சியில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகாத மாதிரி காமிக்கணும் மச்சான். அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீன் பிளே. அதான் ஸ்க்ரீன் பிளேவா? திரைக்கதை. சரி மச்சான், நீ இந்த கதையில் என்னதான் மெசேஜ் சொல்ல வர? மெசேஜ் மச்சான், நம்ம மெசேஜ் சொல்கிறதுக்காக படம் எடுக்கக்கூடாது. நம்ம எடுத்த படத்தில் நிறைய மெசேஜ் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது பார்க்குறவங்க கையில் தான் இருக்குது.
அதான் மெசேஜ். அதான் மெசேஜா? ம், புரிஞ்சுதா?